துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராகவும் இந்த வார்த்தை மூலியமா நாங்கள் ஆராதிக்கும்படியாகவும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு ஒரு உயிர் மீட்சி இந்த வார்த்தை மூலியமா கர்த்தரை தாரும். அவருடைய கரங்களை முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இருக்கிற அளவுக்கு ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் தேவனை துதிக்கும் துதியினாலே வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். அதற்காகவே அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் இந்த உயிர் மீட்சி கூட்டம் இது ஒழுங்கு செய்யப்பட்டு அது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டத்தை குறித்து பேசினார். சபை விடுதலையோடு கூட சேனைகளின் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உயிர் மீட்சி கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமே சபை விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு தெரியும், எந்த ஒரு மனிதன் விடுதலையோடு கூட தேவனை துதிக்கிறானோ அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்தமா ராங்க சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம விடுதலையோடு கூட தேவனை துதிச்சிட்டோம்னா சத்துரு என்ன செய்து விடுவான்? தாழ விழுந்து விடுவான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக 6 நாள் வாயை மூடிட்டு தான் நடந்து போனாங்க. எதுவுமே நடக்கல. ஹல்லேலூயா. 6 நாள் என்ன செய்தாங்கம்மா? வாயை மூடிட்டு நடந்து போனாங்க. துதிச்சாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்காங்க. 6 நாள் அவங்க துதிக்கல, ஒண்ணுமே நடக்கல. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க துதிக்கல அதனால ஒண்ணும் நடக்கல. ஹல்லேலூயா. ஆனா 7வது நாள்ல துதித்து அப்படியே சுத்தி சுத்தி நடந்தாங்க பாரு, அப்படியே எரிகோ கோட்டை உடைஞ்சு போச்சு. கரங்களை தட்டி கட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ துதி சத்துருவை உடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிற துதியினால கர்த்தர் சத்துருவை உருக்குலைந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கான விடுதலையை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்கான விடுதலை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க உன் நாக்கு கருநாக்குன்னு. ஹல்லேலூயா. ஆனா உண்மையை சொல்றேன், இது துதிக்கிற நாக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. துதிக்கிற உதடுகளினாலே சத்துரு சகல கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். ஒருவேளை அநேக சத்துருவுடைய கிரியைகள் நிமித்தம் நீங்கள் வருந்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து போகும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மை நாடுகளை நிரப்புவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கம்மா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை துதிச்சா போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் வேணாம், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டினா போதும் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. Thank you Lord. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துடைய முற்பகுதியை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். படிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா? யூதாவின் ராஜாவாகிய கேட்டனுப்பிடுவதற்கு அவன் நான் வருகிறேன், நான் தான் நீ, என் ஜனம் தான் உம்முடைய ஜனம், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனத்துல ஏதோமின் ராஜாவாகிய யோராம், அந்த ஏதோமின் ராஜாவாகிய யோராமுக்கு முன்பாக மோவாபிய ராஜா கலகம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஏதோமின் ராஜாவாகிய யோராம் அவர் இன்னும் இந்த சூதுவாது தெரியாத ஒரு பிள்ளை. பார்த்துக்கோங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு முன்பாக
மோவாபிய ராஜா கலகம் பண்ணுகிறார். அவன் அப்படி கலகம் பண்ணுகிற வேளையில அவர் துக்கத்தோடு கூட அவர் அமர்ந்திருக்கிறார். யாரு? யோராம் என்கிற ராஜா. ராமன் சொல்லுங்க பாருங்க. ராமன் சொல்லுங்க பாருங்க. ஆமென். அந்த ராஜா யோராம் என்கிறதான ஏதோமின் ராஜா எனக்கு எதிரா இப்படி பேசிட்டாங்களே, என் குடும்பத்திற்கு எதிரா இப்படி பேசிட்டாங்களே, என் சபைக்கு எதிரா இப்படி பேசிட்டாங்களே, என் ஊழியத்திற்கு எதிரா இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கி அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய இருதயத்துல ஒரு எண்ணம், என்ன பேசினோம்னா நான் எப்படியாவது என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, என்ன பேசினோம்னா நான் எப்படியாவது பழி வாங்கணும். இதுதான் வேத வசனத்துல சொல்லப்படுகிறது. என்ன பேசின அந்த மோவாபிய ராஜாவை நான் எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆசை இருக்கும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலையும் சரி, நம்முடைய அக்கம் பக்கத்துல, சமுதாயத்துல, குடும்பத்துல நம்ம யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா அவர்களை மேற்கொள்ளணும், அவங்க முன்னாடியே வளர்ந்து நின்று காட்டணும்னு எத்தனை பேருக்கு ஆசை சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த ஏதோமின் ராஜாவாகிய யோராமுக்கும் ஆசை. என்ன பேசிட்டான், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணிட்டான், என் குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டான், என் வேலையில பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோவாபிய ராஜாவை குறித்து மிகுந்த கலக்கத்தோடு கூட இந்த யோராம் எனப்படுகிற ஒரு ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில முகத்தை பார்த்தா அந்த யோராம போல இருக்கு பாத்துக்கங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருடைய மனசு இப்படியா நினைத்து கொண்டிருக்க கூடும், இந்த மோவாபிய ராஜாவை சொந்த மாம்சத்தினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய பராக்கிரமத்தினாலேயோ மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உண்மையை சொல்றேன், இந்த மோவாபிய கிரியைகளை நம்முடைய சொந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் மேற்கொள்ள முடியாது. அதை தெளிவாய் அறிந்த யோராம் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய சேனைகள் இடத்திலே ஒத்தாசை கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்முடைய சொந்த பலத்தினாலே சொந்த பராக்கிரமத்தினாலே நான் இந்த காரியத்தை சாதித்து விடுவேன் என்று சொல்லி நாம் முற்படுகிறோம். விளைவு அநேக தோல்வியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோராம் அவனுக்கு தெரிந்தது, என் சொந்த பலத்தினால நான் நின்னா தோத்து போயிடுவேன். ஹல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு பலனை நான் உண்டு பண்ணி கொள்கிறதற்காக ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளிடத்திலே நான் ஒத்தாசை கேட்பேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3வது அதிகாரம் 8வது வசனம், மன்னிக்கணும் 7வது வசனத்தை அவன் மறுபடியும் ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். மோவாபின் ராஜா யோராம் எனப்படுகிற எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீங்களான்னு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினான். போதுமா? ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவினிடத்துல கேட்டு அனுப்புகிறார். கேட்டு அனுப்பின உடனேயே அந்த இடத்துல கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல ஒத்தாசைக்காக போய் நிக்கிறோம். ஆனா நடக்கிறது என்னன்னா, இல்லப்பா அப்புறம் பார்ப்போம் சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்குலாம் அப்புறம் பார்ப்போம்ன்ற வார்த்தையை கேள்விப்படாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. ஹல்லேலூயா. இல்லப்பா சொல்லுங்க, எல்லாரும் ஏகமாய் சொல்லுமா? இல்லப்பா அப்புறம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் பிராக்ஸ் ஊழியத்துக்கு போகும்போது சபைக்கு வாங்கையான்னு கூப்பிடுவோம். இல்லப்பா இல்லப்பா அப்புறம் பார்ப்போம். கர்த்தர் பார்த்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் இவர் நான் இந்த மோவாபிய ராஜாவை மேற்கொள்ளுகிறது என்னால கூடாது, என்னுடைய சுய பலத்தினாலே கூடாது, என்னுடைய சுய பராக்கிரமத்தினாலே கூடாது, அதனால் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளிடத்திலே நான் ஒத்தாசை கேட்கிறேன் என்று சொல்லி அவர் ஆள் அனுப்பி கேட்கிறார். பாருங்களேன். கேட்ட உடனே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இப்படி சொல்றார், நீங்க தான் நானு. பக்கத்துல கையில பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் நானு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். உன்னுடைய குதிரைகள், உன்னுடைய ஜனங்கள், மட்டும் சபை நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா சபையில? யாரு? ஆமென் சொல்லுங்க. சபையில நீங்க தான் நானு.
ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் குதிரை தான் என் குதிரை. அதுக்காக அவங்க வீட்டுல போய் என்ன ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. அப்படி சொன்ன உடனே யோராமுக்கு வந்துச்சு ஒரு சந்தோஷம். இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மோவாபுடைய தலை தான் என்ன காட்டுல உயர்ந்து நிற்குன்னு. ஆனா இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என் கூட நிக்குது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கேட்ட உடனே கட்டளை வெளிப்பட்டது. ஹalleluya. அந்த 8வது வசனத்துல யோசபாத் கேட்கிறார், நம்ம எப்படி அவனை போய் மேற்கொள்ள போறோம் அப்படின்னு கேட்கும்போது யோராம் சொல்றார், வனாந்திரத்தின் வழியாய் போவோம். ஹalleluya. ஏதோமின் வனாந்திரத்தின் வழியாய் போவோம். அப்படி அந்த வனாந்திரத்துக்குள்ள போகும்போது யோராம் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறான். அவருடைய வலது பக்கத்துல யூதா ராஜாவுடைய சேனைகள் நின்று கொண்டிருக்கிறது. அவனுடைய இடது பக்கத்துல இஸ்ரவேல் ராஜாவுடைய சேனைகள் நின்று கொண்டிருக்கிறது. ஹalleluya. அப்ப அவன் மனசுல நினைச்சிருப்பான், இத்தனை நாள் கூடாதுன்னு நான் நினைச்சேன், இப்போ வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் தேவனுடைய சேனைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் கூட போகுது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Thank you Lord. கரங்களை தட்டி இன்னும் மகிமைப்படுத்தி கூட போகுது. அவங்களுக்கு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் சொல்லுங்க நீங்க பார்க்கலாம்.
விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை தட்டினா போதும். பார்த்துக்கங்க. ஹalleluya. எல்லாரும் தட்டணும் சொல்லல. யாரெல்லாம் கூடுதல் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மட்டும் நல்லா யாரா சங்கரபரமா சக்கரபரமா. ஹalleluya. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் கூட போகுது பாருங்க. ஹalleluya. எல்லாம் கூட போகுது. ஹalleluya. அந்த ஏதோமின் வனாந்தரத்துல அவர் போய் நிற்கிறார். இதுக்கு முன்னாடி கலகம் பண்ணதான அந்த மோவாபிய ராஜாக்கு முன்னாடி அவர் நடுங்கி 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 நின்று கொண்டிருந்தார். ஹalleluya. கலகம் பண்ண மனுஷனை எதிர்த்து நிற்கணும்னு மனசுல இருக்கு, ஆனா தைரியம் இல்லை. ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னால முடியாது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் உன்னோடு கூட இருந்தால் ஆகும். ஹalleluya. அதை யோராம் அவன் பிரஜாதி மார்க்கத்தான் அவன் அறிந்து வைத்திருந்தான், என்னால முடியாது, என் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் வலது பக்கத்துல யூதாவும் இடது பக்கத்துல இஸ்ரவேலும் நிற்கும் பொழுது எல்லா கூடும் கரங்களை தலைக்கு மேல கட்டி ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. எல்லாம் கூடும் போது பாருங்கம்மா, உங்க கைகளை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஐயோ கூட்டிட்டுனா என்ன பண்றது? அப்படி இல்ல, நல்ல சந்தோஷமா உங்களுக்கு கூடும் பாருங்கம்மா. உங்க மூட்டெலும்பெல்லாம் கூடும், உங்க முதுகெலும்பெல்லாம் கூடும், உங்க வாழ்க்கை கூடும். ஹalleluya. அது கூட பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அது கூட கொடுக்கின்ற தெய்வம். நான் விசுவாசிக்கிறேன். அப்படி மாம்ச பிரகாரமாய் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே வெறுங்கையோட வர்றதில்லை. எல்லாம் கல்யாண வீட்டுக்கு பண்ண கொடுத்துருவாங்க. பையுக்குள்ள சாத்துக்குடி, அப்புறம் தேங்காய், அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஐட்டத்தை போட்டு நல்லா தராங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தாலே நீங்க நாள வெறுங்கையோட வர்றதில்லை. அப்ப அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல கரங்களை தட்டி நீங்க தட்ட கை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகுது. ஹalleluya. தட்ட 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 நடத்துவோம் சொல்லுவோம். ஆல்ரெடி கூடிடுச்சுங்க. ஹalleluya. ஆல்ரெடி கூடிடுச்சு. ஆமென். எப்படி பாஸ்டர் தெரியும்? நீ போய் பாரு தெரியும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அந்த யோராமின் ராஜாவுக்கு அப்படியே சந்தோஷம். நான் நின்ன வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் ஒருத்தரும் இல்ல. ஹalleluya. ஆனா இப்போ நான் நம்புறேன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நோக்கி நான் கூப்பிட்டேன், கதறினேன். என் வலது பக்கத்துல நிக்கிறது யூதா கோத்திரத்த சிங்கம், என் இடது பக்கத்துல நிக்கிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ராணுவம். ஹalleluya. அப்போ வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நல்ல எக்யூப்டான ஒரு ராணுவத்தை நிக்க வச்சதுக்கு அப்புறம்
பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருந்து உங்களுடைய பிரயாணம் உங்களுடைய வீட்டுக்கு போகும்போது வலது பக்கத்துல யூதராஜ சிங்கம், இடது பக்கத்துல இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வலது பக்கத்துல அது அப்படியே நீங்க சொல்றீங்க, வலது பக்கத்துல யூதராஜ சிங்கம், இடது பக்கத்துல இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. ஒண்ணா வருவோம், மூணா போவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணா வந்து மூணா போறீங்க. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்னைக்கோ போச்சு பாத்துங்க. இப்ப மூணு கரங்களை தட்டி கட்டிட்டு நாமத்தை ஹல்லேலூயா. அவர் கொடுத்தா மூணா தெரியும். ஹல்லேலூயா. அப்படியே சந்தோஷத்தோட பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். 8வது வசனத்தோட ஒரு வாசிக்க கேட்போம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திரம் வழியாய் என்றான். 9வது வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம். 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருப்பார். குடும்பத்துல ஒரு மனசு இருந்துச்சுன்னா கர்த்தர் வந்துருவார். ஊழியத்துல ஒரு மனசு இருந்துச்சுன்னா சாமி இறங்கி வந்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து போகிறார்கள். வாசிங்க. ஆனாலும் 7 நாள் சுற்றி திரிந்த போது செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. டவுனா ஆமென் சொல்லுங்க. தண்ணீர் இல்ல பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தண்ணி இருக்குன்னா வேற ஆமென் வரணும். தண்ணி இல்லைன்னா என்ன ஆமென் வரணும் சொல்லுங்க. அட சொல்லுங்க. தண்ணி இல்லைன்னா டவுனா ஆமென் வரணும். இது உலக பிரகாரமான ஆமென். தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் என் தெய்வத்திற்கு ஆமென் அல்லேலூயா. உயர்ந்த சத்தத்தோடு ஹல்லேலூயா. தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைனாலும் சரி, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோறு இருந்தாலும் சரி, சோறு இல்லைனாலும் சரி, எல்லாவற்றிலையும் என் கூட யாராவது நின்னாலும் சரி, ஒத்தையில நான் நின்னாலும் சரி, எல்லாவற்றிலையும் சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 7 நாள் பிரயாணம் என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த 7 நாள் பிரயாணத்துல அவர்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை. என்ன இல்ல? தண்ணி கூட இல்லை. 7 நாள் பிரயாணம் பண்றாங்க, தண்ணீர் இல்லை. அதுவும் போகிறது ஊட்டி கொடைக்கானல் இல்லைங்க, ஏதோமின் வனாந்தரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. கில்லர் டெசர்ட், ஏதோமின் வனாந்தரத்தின் ஊடாய் கடந்து செல்கிறார்கள். தண்ணீர் இல்லை. இதே சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்ததான நேரத்திலே ரட்சகர் மோசே மூலமாய் அவர்கள் வழி நடத்தப்படுகிறதான வேளையில செங்கடலை கடக்குறாங்க. கடந்து 3 நாள் பிரயாணப்படுகிறார்கள். தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. இதுலயாவது ராணுவ வீரர்கள், யுத்த சேனைகள். ஆனா அந்த பிரயாணத்துல கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள், ஆமென், இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் சமஸ்த இஸ்ரவேலும் செங்கடலுக்கூடாய் கடந்து சென்று ஆமென் 3 நாள் தேடுறாங்க. தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தேவனுடைய பெரிதான கிருபையினால அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. ஆனா அந்த தண்ணி எப்பேற்பட்டதா இருந்தது சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. கசப்பா இருந்ததா. ஹல்லேலூயா. உடனே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்க தோஷம் பார்த்துக்கங்க. முறுமுறுக்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. உடனே நம்ம மோசே அண்ணாச்சி என்ன பண்ணாரு? ஆண்டவரை பார்க்கிறாரு. ஆண்டவரை பார்த்து இந்த மாதிரி ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்களே, என்ன நம்பி கொடுத்த பிள்ளைகளாச்சே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க நாங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இப்படித்தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன நம்பி கொடுத்தீங்களப்பா ஆட்டுக்குட்டிய, எப்படியாவது தேர்த்தி விட்டுருங்கப்பா. ஹல்லேலூயா. எப்படியாவது வேலை கொடுத்து, எப்படியாவது உயர்த்தி வச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை நான் அறிவேன். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து கேட்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் என்னையா பார்க்கிற அந்த மரத்தை பாருங்க. ஹல்லேலூயா. மரத்தை எடுத்து தண்ணியில போட்ட உடனே மாறாவின் தண்ணி. இன்னொரு சொல்லுங்க. மாறாவின் தண்ணி
அக்கா பின்னாடி இருந்து சொல்லுங்க பாப்பா, மாறாவின் தண்ணி. ஹalleluya. மாறாவின் தண்ணீர்கள். எஸ், thank you Jesus. கரங்களை தட்டி மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் கரையெல்லாம் உலகில் போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் கரையெல்லாம் உலகில் சொல்லுமா, மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. அசப்பெல்லாம் இனிப்பா மாறபோது மதுரமா ஒரு முறை நாள் பிரயாணம் பண்றாங்கம்மா. என்ன இல்ல, என்ன இல்ல, நானும் கத்துற தண்ணி இல்ல. பரவாயில்ல, உட்காருங்க பாப்போம், முடிச்சிட்டு தான் தண்ணி. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. 7 நாள் பிரயாணம். ஆரம்பத்துல யோராம் நல்ல தைரியத்தோடு கூட பிரயாணம் பண்றாரு. வலது பக்கத்துல யார் இருக்கா? அட சொல்லுங்க, வலது பக்கத்துல யார் இருக்கா? இடது பக்கத்துல. ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லிருமா, என் வலது பக்கத்துல, இடது பக்கத்துல. ஆமா, இந்த சேனைகளோடு முதல் நாள் நடக்கிறாங்க. 2, 3, 4, 5, 6, 7வது நாள் பாக்குறாரு. ஜெயிப்போம் நினைக்கிற. ஹல்லேலூயா. ஜெயிப்போம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள? யோராமுக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெயிப்போம் நினைக்கிறீங்களா? நான் சொல்ற இந்த பலிபீடத்துல இருந்து ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் சொல்லுகிற ஜெயமோ கர்த்தரால் வரும். என் பலத்தினால ஒண்ணும் ஆகாது பாருங்கம்மா, என் பராக்கிரமத்தினால ஒண்ணும், ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 11வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம், கேட்போம். அப்பொழுது யோசபாத்
நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டார். அது மறுபடியுமாய் ஒரு முறை வாசிக்க கேட்போம். யாவரும் அதை உன்னிப்பாய் கேளுங்கள். அப்பொழுது யோசபாத், இந்த இடத்துல தண்ணி இல்ல, நான் சண்டை போட போறேன், ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியல, அதனால நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளிலே, திடீர் ஏற்படுகிற புயல்கள், பூகம்பம் போல இருக்கிறதான காரியங்களிலே, தண்ணீர் போல இருக்கிறதான பிரச்சனை, ஆறுகளை போல இருக்கிறதான பிரச்சனை, அக்கினி ஜுவாலை போன்று இருக்கிறதான பிரச்சனையில அகப்பட்டு இருக்கிறதான வேலையில நம்முடைய கண்கள் முதலாவது யாரைத்தான் தேடும்? யாராவது ஒரு ஊழியக்காரங்க என் தலை மேல கைய வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட மாட்டாங்களா? ஹல்லேலூயா. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்குலாம் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ரோட்ல ஒரு அண்ணாச்சி போவாப்ல, கையில ஒரு பூண்டை வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள 2-3 கிளி இருக்கும் பாத்துக்கங்க. ஹல்லேலூயா. ஐயா கோணனு மாறணுமா போதியா வாயா எனக்காக. தேவனுடைய சாயலால படைக்கப்பட்ட மனுஷன் யாருகிட்ட குறி கேட்கிறான்? அட சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். கிளி கிட்ட கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? நானும் கேட்டிருக்கிறேன் ஏசப்பா வரைஞ்சு கொடுத்ததுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றார், உன்னை நான் என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கிளிய பார்த்து ஓடாத, அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காத, என் பாதத்துல உட்கார்ந்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சகோதரி ஒரு 4 வருஷம் இருக்கும், 4 வருஷத்துக்கு முன்பாக ஜெபிப்பதற்காக என்னை தன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டு போனாங்க. அவங்க அவங்களுடைய குடும்பத்தோடு கூட இந்த வீட்டுல இருக்கிறாங்க. கூட்டிட்டு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கிச்சன், சொல்லுங்க, இதுதான் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம், அட இதுதான் ஹால் பாத்துக்கங்களேன், அது போர்டிகோ, அது வண்டி நிக்கிற இடம், அது இது எல்லாத்தையும் சுத்தி பார்க்க சொன்னாங்க. என்னடா இவங்க எதுக்கையா நம்ம கிட்ட இதெல்லாம் காட்டாங்க, எழுதி வைக்க போறாங்களோ? வரும்ல, வராதா உங்களுக்கு? பாத்துக்கங்க அம்மா, வரும் நம்ம எப்படி வரும்? ஹல்லேலூயா. காட்டிட்டு ஜோமோட சினிமா ஜோமோட கண்ணு மூடினா, பாஸ்டர் ஐயா ஏதாவது தெரியுதா? என் ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள ஏதாவது அலையுதா? எங்கேயோ பாஸ்டர் ஏதாவது தெரியுதா? எனக்கு புரியல, என்னமா ஏதாவது தெரியுதான்னு கேக்குறீங்க. ஹல்லேலூயா. ஐயா என் வீட்டுக்குள்ள நிக்க முடியலையே என்னால. வீட்டுக்குள்ள போனாலே மண்டபுள்ள எரிச்சலா இருக்கு பாத்துக்குங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே யாரோ ஒருத்தங்க அப்படியே ரூம்குள்ள இப்படி ஓடுறாங்க. ஹல்லேலூயா. எழுப்புதலின் நேரம் ஐயோ இது சொல்லலாமே. எழுப்புதலின் நேரம் அண்ணே அம்மா இருக்கோம். ஒரு வாட்டி சொல்லுவீங்களா? எஸ், ஒரு முறை சொல்லுவோம். எழுப்புதலின் நேரம் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொன்னோட நான் சொன்னேன், அம்மா இதை நீங்க என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் 2 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுல துதி சத்தம் கேட்குமா? உங்க வீட்டுல நீங்களாம் குடும்பமா உட்கார்ந்து துதிப்பீங்களா? ஐயா நான் டிவி போடுவேன், பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்துவாப்புல. டிவி போடுவேன், எடின் ப்ரோ வந்து ஆராதனை நடத்துவாப்புல. ஜான் தேவராஜ் கூட வந்து ஆராதனை நடத்துவாப்புல. எங்க டிவி பரலோகத்துக்கு போவோம். ஏம்மா நீ போணுமா? ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல துதிக்கிறீங்களாம்மா? பாஸ்டர் துதிக்கிறதே இல்ல பாஸ்டர். அப்ப கன்ஃபார்ம் வீட்டுக்குள்ள ஓடும். ராமன் சொல்லுங்க, துதிக்கிறனா ஓடும். பக்கத்துல கையில பிடிங்களேன், துதிக்கலனா ஓடும். ஹல்லேலூயா. அத டோனா சொல்லுங்க, ஓடும். ஹல்லேலூயா. துதிக்கலனா ஓடும். அப்ப நான் சொன்னேன், அம்மா நீங்க துதிச்சீங்கன்னா அது ஓடும், துதிக்கலனா அது ஓடும். அப்படியே சொல்லுங்க பாக்கலாம், கைகளை பிடிங்களேன். அட துதிங்க பாருங்க. ஹல்லேலூயா. துதிச்சீங்கன்னா அது ஓடும், துதிக்கலனா அது ஓடோடும்.
அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வீட்டுல துதிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. அது ஓட போகுது. நல்ல கையில தடிச்சு அது ஓட போகுது. எழுப்புதலின் நேரமைதோ, எழுப்புதலின் நேரமைதோ, ஆர்ப்பரி சொல்லாமல் சொல்லோ, ஆர்ப்பரிக்கோ, 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 துதிச்சீங்கன்னா ஓடும் பார்த்துக்கங்க. ஹalleluya. எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? நான் துதிப்பேன். நான் வீட்டுல ஓயாம துதிப்பேன். ஒவ்வொரு நிமிஷமா நான் வீட்டுல இருக்கும்போது அது குட்டி பரலோகமா மாறும். அது என் வீடு இல்ல, அப்பாவோட பரலோகம். அது அப்பாவோட ஆபீஸ் பார்த்துக்கங்க. அது என் வீடு கிடையாது. அவர் தங்கி தாபரிக்கிற ஸ்தலம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹalleluya. நான் சொல்றது இங்க சொல்லுங்க. நான் வசிக்கிற வீட்டை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நான் வசிக்கிற வீட்டை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நான் வாழுற சபையை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. ஆசீர்வாதம் என்கிறதான ஒரு வார்த்தை நிச்சயமாய் பெரிய காரியத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. தண்ணி இல்லை. உடனே யோராம், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா 3 பேரும் போறாங்க. யார்கிட்ட போறாங்க கேட்கிறதுக்காக? சொல்லுங்க. தீர்க்கதரிசி கிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. போய் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். 15வது 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15 16ஆம் வசனம். இப்போதும் மறுபடியும் வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒரு முறை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரரை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். வாத்தியக்காரர் என்ன பண்ணுவார்? வாசிப்பார். ஹalleluya. நம்ம வாசிச்சோம்னா யார் வருவா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வாத்தியம் இது கிடையாது. சொல்லுங்க. உங்க வாயே வாத்தியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க விரலே ஏவுகணை. சொல்லுங்க பாப்போம். அதை தட்டிட்டீங்கன்னா அங்க போய் இருக்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சிடும். ஹalleluya. அவன் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தட்டினா போது அவங்களுக்கு மாத்திரம் நடக்கணும்னு சொல்றாங்க. ஹalleluya. உங்களுடைய வாயே பெரிய சுரமண்டலம். எலிசா சொல்லுகிறார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்ன வாங்கின? ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஹalleluya. கொண்டு வரும் பொழுது நடக்கிற காரியம் வாசிங்க. வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பார்க்கலாம். வாசிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய கரம் இறங்குது. ஹalleluya. இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்குது. ஹalleluya. அப்ப நீங்க துதிச்சீங்கன்னா ஆல்ரெடி உங்களை அமுக்குற கை என்ன ஆயிரும்? ஓடிடும். அப்படி சொல்றேன். என்ன பண்ணிரும்? நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது அமுக்குற கை என்ன ஆகும்? இப்ப துதிக்க ஆரம்பிக்கும் போது வர வேண்டிய கை தன்னால வந்துடும். வர வேண்டிய கை
வர வேண்டிய கை தன்னால வந்துடும். துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, துதிக்கும் போது என்ன நடக்கும்? ஆமா, ஓட வேண்டிய கை ஓடிடும், வர வேண்டிய கை தன்னால வந்துடும். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவின் கை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவின் கை. வருவாய் தருணம் வர வேண்டிய கை வந்துச்சுன்னா எல்லா தடை ஓடி போயிடும். துதிக்கும் போதே கை இறங்கி வரும். கரெக்டா தெரிஞ்சிருக்கு யோராமுக்கு, எங்க போனா எனக்கு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. கரெக்டா போய் எலிசா கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டான். ஹல்லேலூயா. 3 ராஜாமார்களும் லைனா நிக்கிறாங்க எலிசா கிட்ட. 7 நாள் ஆயிடுச்சு, நாங்க சாப்பிட முடியல, குடிக்க தண்ணி இல்லை. நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீங்க, அநேக நாள் ஆயிற்று, மரித்து 3 நாள் ஆயிற்று, நாருமே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே எழுந்து வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரிச்சு 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் வார்த்தை சொல்லுது, எழுந்து வா. ஹல்லேலூயா. எழுந்து வா. அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 ராஜாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம எந்த இடத்துல தான் போய் நிக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. அங்க போய் நின்ன உடனேயே தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்திலே அழைத்து கொண்டு வா. இன்னைக்கு சுரமண்டல வாத்தியக்காரன் நமக்குள்ளே இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகளின் மூலியமாய் கிரியை செய்கிறான், நம்முடைய கைகளின் மூலியமாய் கிரியை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நீங்க கைகளை தட்டும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய ஆலயத்துல, எந்தெந்த இடத்துல நீங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லைக்கும் சுரமண்டல வாத்தியக்காரன், எனக்குள் இருக்கிற சுரமண்டல வாத்தியக்காரன் சொல்லுங்க பாப்போம், எனக்குள் இருக்கிற சுரமண்டல வாத்தியக்காரனை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. பாட்டு பாட தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க தேவனை நோக்கி துதிக்க மட்டும் செய்யுங்க. ஹல்லேலூயா. துதிச்சீங்கனாலே அப்பா கையை இருந்து இறங்கிருப்பார். ஹல்லேலூயா. துதிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? அப்பா கையை இறங்கிரும். அப்போ சத்துருடைய கையை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த சுரமண்டலக்காரர் வாசிக்கிறார். வாசித்த உடனே தீர்க்கதரிசி தீர்க்கமாய் சொல்லுகிறான். வாசிக்கலாம். 17வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யாவரும் கேட்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நிப்பாட்டுங்களே. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். ஒரு சிறிய கற்பனை. ஒரு ஊழியக்காரனுக்கு போய் நீங்க ஜெபிக்க போகிறீங்க. அந்த ஜெபிக்க போகிறதான காரியம் எத்தனையோ வருஷமா நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. கொள்வீங்களா மாட்டீங்களா? நல்லா கொள்ளுருவோங்க. ஹல்லேலூயா. வைத்துக் கொள்ளுங்க. போகும்போது அந்த ஊழியக்காரர் நின்று, நீ காற்றையும் காண போறது இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ ஆரம்பத்திலே அற்பமான வார்த்தை இல்ல, ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை? ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, நான் ஏதாவது ஒண்ணு பார்ப்பனான்னு பார்க்கும்போது நீ பார்க்க மாட்டேன்.
ஹல்லேலூயா. ஆனா முடிவுல சொல்லுகிறார், உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஹல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். அப்ப வாக்குத்தத்தம் எப்போ வருது? தேவனை துதிக்கும் போது வருது. ஹல்லேலூயா. அப்ப தேவனை துதிக்கும் போது நமக்குள்ள என்ன வரும்? முதலாவது ஆண்டவருடைய கை வரும். இரண்டாவது கைக்குள்ள வார்த்தையோடு கூட வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.